அப்போ இதை நான் மறுத்து விவாதிக்கும் போது தான் இது ஏன் இந்த விவாதம் வருதுன்றப்ப தான் இப்போதில் எப்போதுமே இவர் இப்படித்தான்றப்போ ஒரு உதாரணம் சொல்கிறாரு. இப்போ எம்ஜிஆர் கருணாநிதியும் கூப்பிட்டாரு, போராளிகளை எம்ஜிஆரும் கூப்பிட்டாரு. ஒரு முறை என்ன பண்ணுறாரு, திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு தொகை இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே பேருக்கு சும்மா வந்து ஒரு தொகையை சொல்கிறாங்க, 2 கோடி. எங்கேருந்து கொடுத்துட போகிறாரு, 25 லட்சம் போகுதுன்ற மாதிரி. அதை விட கூடுதலாக கொடுத்து அனுப்பினார். அது ஒன்று செய்தார். 2வது வந்துட்டு இலங்கை தமிழர் மறுவாழ்வுக்காக வேண்டி அரசு தரப்பு வந்து 4 கோடி ரூபாய்க்கு செக்கு கொடுத்த போது அரசு பணத்தை இப்படி கொடுக்கலாமா என்று பேசியவர் கருணாநிதி. ஐயா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு சர்ச்சையாகுது. எதிர்கட்சி தலைவர் கேட்டுட்டாரு, என்னடா பண்றது அப்படின்னு. உடனே அதை கொடுத்துட்டு அந்த செக்கை கூப்பிட்டு செக்கு போட்டுட்டீங்களான்றாரு. ஒன்றும் இல்லை, கொண்டாங்கன்னா அந்த செக்கு வாங்கி வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 4 கோடி கொடுத்தாரு. இது 2வது ஒரு விஷயமா சொல்றாரு. 3வது, பணத்தை கொடுத்த பணத்தின் மூலமா சும்மா இல்லாமல் ஆயுதம் வாங்கிட்டு இங்கே துறைமுகத்துக்கே கொண்டு வந்தாச்சு. சென்னைக்கு துறைமுகத்துலேருந்து வெளியே கொண்டுட்டு வர முடியல, நெருக்கடி வருது. அப்போ அவசரமாக எம்ஜிஆர் டெல்லிக்கு பேசி அவருக்கு வேண்டப்பட்ட சோர்ஸ் மூலமாக பேசி அங்கே இருக்கக்கூடிய துறைமுக தலைவர்கிட்டையும் சொல்லி ஒரு வழியாக அதை வந்து இங்கேருந்து நாட்டுக்கு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணது எம்ஜிஆர் அவர்கள். அப்போ இந்த மாதிரி செய்த எம்ஜிஆர் எங்கே இருக்கிறாரு, கருணாநிதி எங்கே இருக்கிறாரு? ஒரு அரசியல் எதில் செய்யணும் எதில் செய்யக்கூடாதுன்றப்போ ஒரு தமிழனாக நீ அந்த உணர்வோடு இருந்திருந்தால் எப்படி இருந்தாலும் நம்ம இனத்துக்கு தான் அந்த பணம் போது நம்ம இன போராளிகள் அதை போராடிட்டு இருக்கிறாங்க. அது நம்மளுடைய எண்ணம், நம்முடைய மண், அதுக்கான போராட்டம் நடக்குதுன்னு இல்லை நினைச்சு இருக்கணும். இதில் வந்து அரசியல் பண்ணுறாரு. எம்ஜிஆர் கொடுத்தது மக்களோட வரி பணம் எப்படி கொடுக்கலாம் அப்படி இலங்கை தமிழர்களுக்கான அப்படின்னு பேசினவர் இவர் எப்படி வந்து இவர்கள் பொருத்தமாக பேசுகிறாங்கன்றது தான் அந்த விவாதம் போகுது. அதில் தான் எனக்கு அவருக்கு அந்த விவாதம் திரும்ப வந்துகிட்டே இருக்கிறப்ப இப்பொழுது மட்டும் இல்லை ஏகலைவன் எந்த காலகட்டத்திலுமே இந்த இனத்துக்கு நம்பிக்கையாக இருந்ததில்லை கருணாநிதின்றார். அது இன்னைக்கு தான் இல்லை, தொடக்கத்தில் இருந்தே